தேர்தல் தோல்வியை அடுத்து ராஜபக்ஷ குடும்பத்தினர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த தகவல்களை எமது மூத்த தொகுப்பாசிரியர் உமாபதி வழங்குகிறார். கேட்போம். பரபரப்பாக நடந்து முடிந்த இலங்கை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற மைத்ரிபால சிறிசேன நேற்று பதவியேற்றுக் கொண்டார். இதேபோல பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றுக் கொண்டார். ஆனால் இலங்கையில் தேர்தலுக்கு முன்பாக ஒரு விவகாரம் பரவியது. அதாவது குறிப்பாக தேர்தல் நாளன்று வாக்களித்த பின்னர் ராஜபக்சே மற்றும் அவருடைய குடும்பத்தினர் எல்லாம் வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் இதற்காக ஏர்போர்ட் அலர்ட் செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் சென்று விடாதபடி தடுக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் வதந்திகள் தகவல்கள் பரவின. ஆனால் அப்படி ஏதும் அன்று நடைபெறவில்லை. ராஜபக்சே வாக்களித்து தன்னுடைய சொந்த ஊரான ஹம்பந்தோட்டையில் வாக்களித்து விட்டு அங்கேயே தான் இருந்தார். இந்த நிலையில் நேற்று பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கோத்தபய ராஜபக்சே இங்கிருந்து தப்பி அருகில் உள்ள மாலத்தீவுக்கு சென்று விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல் ராஜபக்சேவின் மகன்கள் இருவர் சீனாவுக்கு சென்று விட்டதாக தகவல்கள் இருக்கின்றன. ஆனால் ராஜபக்சேவுடைய மனைவியோ அவர்கள் குடும்பத்தினரோ ஹம்பந்தோட்டையில் தான் இருப்பதாக அந்த தகவல் கூறுகிறது. இதேபோல் ராஜபக்சே நேற்று மாலை இங்கிருந்து மாலத்தீவுக்கு செல்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாகவும் அதை தடுக்கப்பட்டு விட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பின்படி 60 ஆண்டு கால தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு காண இது ஒரு அடித்தளமாக அமைய வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் தமிழ் மக்களின் வாக்கின் அடிப்படையில் தான் தற்போதைய ஜனாதிபதிக்கு வெற்றி கிட்டியிருப்பதாக தெரிவித்துள்ள அவருக்கு தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். தமிழர்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உடனடியாக அதற்கான வேலைகளை துவங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கொழும்பிலிருந்து உமாபதி கிருஷ்ணன்.